ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம ஹயக்ரீவ உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14/4/2025 14/5/2025 வரலும் உண்டான பலன்கள். இந்த சித்திரை மாதம் என்பது வருஷத்தின் முதல் நாள், தமிழ் ஆண்டின் முதல் நாள். ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், பாருங்க. இப்போ இந்த புது மாதத்தின், அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள், அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னா, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம். புது வருஷமும் பிறகுறது. ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். அது தவிர கன்னியில் கேது. இந்த மாதத்தில் சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அது தவிர இந்த மாதத்தினுடைய 12வது ராசி, அதாவது மீனத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது, அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. அவள் மாற்றங்களை, அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் போகிற ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன், பாருங்க. மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் 30/4/2025 அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, வருஷ கிரகமான குரு மாறுறார். எப்போ அப்படின்னா 11/5/2025 அன்னைக்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், 23/4/2025 அன்னைக்கு வாஸ்துன்னு சொல்லும்பொழுது, வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் 8:04 9:34 வரலாம். 1.5 மணி நேரம் கண்ணு முழுகிறார், அதாவது 90 நிமிஷங்கள். சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும். அதை தவிர பார்த்தாலேயானால், வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது, அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது, அதை தவிர புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது, பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். அதை தவிர வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இதெல்லாம் வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது. வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை 5 பிரிச்சிருக்காங்க, 18 நிமிஷமாக. 5-18 நிமிஷம். முதலில் வாஸ்து கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார், அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார், அதற்கு பிறகு பூஜை செய்கிறார், அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு, அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:58 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன். அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, 25/4/2025 ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய 75வது ஜெயந்தி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார். 27/4/2025 அன்றைக்கி அமாவாசை வேறு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 30/4/2025 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை.
அக்ஷய திருதினா வளர்பிறை திருதியை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாள் அக்ஷய திருதியை. இந்த துவரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. துவரம்பருப்பு, வெல்லம், அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அது தவிர பார்த்தோம்னா 4/5/2025 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 28-29 நாள் ஆரம்பிக்கிறது. இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை. அதாவது கல்யாணம், எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது. அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவா பொதுவாகவே. அதோட 12/5/2025 அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது. கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானா இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள், அதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும். அதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா. இந்த மாதம் 11/5/2025 வரலும் பார்த்தோம்னா குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம். சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார், அதுவும் மிகப்பெரிய விசேஷம். சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து, அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான். சரி, இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தேனால் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார். 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றார். 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது பெரிய விசேஷம். ஏன்னா ராசிநாதன் துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெறார். என்ன சார் இது 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய ருணரோக சத்ருஸ்தானம் ஆச்சே சார்னா, ருணரோக சத்ருஸ்தானம் போட்டி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராசிநாதனை போய் உச்சம் பெற்று போகிறதுனால நீங்கள் நினைத்தது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி விஷயங்கள், எல்லா விதமான போட்டி தேர்வுகள், எல்லா விஷயத்திலையும் நிச்சயமான வெற்றி உண்டு இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6-8 பரிவர்த்தனை வேறு ஆகுது. அதனால் மறைந்த இடத்திலிருந்து நிறைந்த ஒரு ஏற்றம் கிடைக்கும். ராசிநாதனே 8ஆம் இடத்துல மறைஞ்சு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதை தவிர 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். நிச்சயமான வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறார். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் பேசும். சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிநாதனை உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புதிய கடன் அமையும். பழைய கடன்கள்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக வந்து துலா ராசிக்காரர்கள் பணம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இனிமேல் அவங்களுக்கு பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேப்பில் ஓட்டுற எண்ணெய் மாதிரி எந்த ஒரு பிசிறும் இல்லாமல் கொட்டிக்கொண்டே இருக்கும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதை தவிர 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து 6ஆம் இடத்துல நீச்சப்படுறார். அதாவது 30/4/2025 வரலும் 6ஆம் இடத்துல இருக்கிற நீச்சப்பட்டாலும் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். வெளிநாடு மேற்படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியங்கள் வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். 30ஆம் தேதிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் புதன் வந்துடுறது பெரிய விசேஷம். ஏன்னா 9ஆம் அதிபதி 9க்கு 11 இருக்கிறது பெரிய விசேஷம். பாக்கியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கார். கேது சாரம் பெறார். கேதுவும் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமத்தில் சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சற்று திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சொந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா சப்தமாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்தாலும் அது வந்து பெரிய கூட்டு தொழிலில் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். சொந்த தொழிலாக இருந்ததுனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறார். ஆட்சி பெற்று போகிறதுனால புத்திர ஸ்தான அதிபதி அந்த இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர ராகுவும் அங்கே வந்துடுறார். 26/4/2025 மேலே ராகுவும் அங்கே வந்ததுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வரும். ஏன்னா ராகு இருந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றால் நிச்சயம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே, அதாவது சனியும் இருள் கிரகம் தான், ராகுவும் இருள் கிரகம் தான். ஆனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி 3/6க்கு உண்டானவர் 8ல் மறைஞ்சு இருந்தாலும் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் 6ல் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் 29/4/30/1/5/2025 இந்த 3 நாட்கள் இருக்குது. 1ஆம் தேதி காலத்தால் ஒரு 7:30 மணி வரலும் இருக்குது துலா ராசிக்காரர்களுக்கு. உங்களுக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது இந்த காலகட்டம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, மொத்தத்தில் பார்த்தடையால் துலா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி. 6ஆம் இடம் வலுத்து போகிறது, சுபப்பட்டு போகிறது, ராசிநாதனே உச்சம் பெற்று போகிறார். அதனால் எடுத்த காரியங்களில் வெற்றி, போட்டிகளில் வெற்றி, அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தேனால் இந்த கேம்பிளிங் அதெல்லாம் வந்து சூது இந்த மாதிரியான விஷயங்கள் விளையாடுறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மேல் படிப்பு படிப்பதற்காக போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்கும். எல்லா விதமான வெற்றிகளும் உங்களை தேடி வரும். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 29/4/30/1/5/2025 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் அமையும்.